ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வழி கற்போம். நம்ம தமிழ் வழி கற்போம் சேனலில் டென்ஸுடைய சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். டென்ஸ் என்னென்ன டென்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை எப்படி மெமரி பண்ணாமல் ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டென்ஸுடைய ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எந்த டென்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளால் நல்லா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது மூணுமே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாலாவது வீடியோவாக இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதை பற்றி இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோடைய ஸ்ட்ரக்சரை ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி சொன்னது தான். சப்ஜெக்ட், தட் மீன்ஸ் நவுன், ப்ளஸ் ஹேவ் ஃபார்ம், ஹேவ் ஆர் ஹேஸ். ஹேஸ் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ, ஷீ, இட், நேமிங் வேர்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கோம். இதுவும் கூட பீன் ப்ளஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி, மெயின் வெர்போடைய ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஃபார்ம் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி இது சேர்ந்தது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இது நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வெர்பை வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ஜென்ரலாக எடுத்துக்கிற வெர்பு ரைட், அதையும் இங்கேயும் எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் நான் இங்கே ஐ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐன்றதுனால ஹேவ் ஃபார்ம் ஹேவ் தான் வரும். ஐ ஹாவ் பீன். ரைட் அப்படின்றது ரைட்டிங் அப்படின்னு மாறும். ஸோ ரைட்டிங். இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எ ஸ்டோரி, அப்படி இல்லைன்னா எ நாவல், எக்ஸாம், லெட்டர், என்ன வேணாலும் நம்ம ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ ஸ்டோரி. ஸோ இதோடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மீனிங் நான் ஒரு கதை எழுதிக்கொண்டே இருக்கிறேன். இதுதாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஒரு கதை எழுதிக்கொண்டே இருக்கிறேன். இது நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொண்டே அப்படின்றதுக்கு பதிலாக கொண்டு அப்படின்னு போட்டிருப்போம். எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை அங்கே வரணும். எழுதி கொண்டே இருக்கிறான், படித்து கொண்டே இருக்கிறான், படித்து கொண்டே இருக்கிறாள், விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த கொண்டே அப்படின்ற வார்த்தை வந்தால் தான் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் தமிழ் மீனிங். இன்னும் சில எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். we have been, வீன்றதுனால ஹேவ் போட்டிருக்கோம். we have been playing. நான் பிளேன்ற மெயின் வெர்பை இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஜென்ரலாக ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே போட்டுக்குமே. we have been playing PUBG. இது இந்த பப்ஜி கேம் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி சில டைமிங் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். அதை நான் அடுத்த யூசர்ஸ் சொல்லும்போது சொல்கிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை ஜஸ்ட்டு சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஸோ we have been playing PUBG அப்படின்னா இதுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? நாங்கள் பப்ஜி கேமை அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழில் சொல்கிறேன். பப்ஜி கேமை விளையாடி கொண்டே இருக்கிறோம். விளையாடி கொண்டே. ரொம்ப நேரமாக விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மீனிங் உங்களுக்கு யூசர்ஸ் சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு என்ன ஜஸ்ட்டு மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் பப்ஜி கேமை விளையாடி கொண்டே இருக்கிறோம்
இந்த மீனிங் வந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய நல்ல பொருத்தமான மீனிங். இதுதான் வந்து தமிழ் மீனிங். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எந்தெந்த சுச்சுவேஷனாக நம்ம இந்த டென்ஸை ரொம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய மீனிங் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த டென்ஸை எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ தெளிவாக பார்ப்போம். யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயின் யூஸ் வந்து ஒரே ஒரு யூஸ் தாங்க. இதுக்கு சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விஷ்ணு சாருடைய படம் வந்து ஒரு சம்சாரம் மின்சாரம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் வந்து அவர் ஸ்டார்டிங்கில் பொண்ணு பார்க்க வர சீனில் வந்து ஒரு கேரக்டராக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அவங்க பொண்ணு பார்க்க வரவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவன் கடைசி பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப காமெடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் +2 வந்து எழுதிட்டு இருப்பான், எக்ஸாம் வந்து தொடர்ந்து எழுதிட்டே இருப்பான், ஃபெயில் ஆகிட்டே இருப்பான். அதை அவர் வந்து எப்படி காமெடியாக சொல்லுவார் அப்படின்னா, +2 எழுதியிருக்கான், இன்னும் எழுதுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமெடியாக சொல்லுவார். அந்த சிச்சுவேஷன் தாங்க இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு செயல் வந்து நம்ம பேசுகிற டைம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து இப்போது நம்ம இப்போ பேசுகிற டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எந்த செயலை நம்ம பேசுகிறோமோ அது நடக்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸில் தொடங்கியிருக்கும். ஏதோ ஒரு கேப்பில் நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியாகவும் இருக்கலாம், ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியாகவும் இருக்கலாம். ஸோ இறந்த காலத்தில் தொடங்கின ஒரு விஷயம் நிகழ்காலம் வரைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃப்யூச்சர் டென்ஸ் நோக்கியும் போய்கிட்டே இருக்கும். அது எப்போ முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ அவர் சொன்னார் இல்லை, அவன் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட் இயர் அவன் எழுதியிருப்பான், ஸோ ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். இந்த வருஷமும் அவன் எழுதியிருக்கான், இந்த வருஷமும் ஃபெயில் ஆகிருப்பான், திரும்பவும் அடுத்த வருஷமும் அவன் எழுதுவான். ஸோ பாஸ்ட் டென்ஸில் தொடங்கின ஒரு விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நடக்குது, இன்னமும் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் நடக்கும். அது எப்போ முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் நம்ம இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய உதாரணங்கள் இப்போ பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இன்னும் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். அந்த உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்லா இன்னும் ரொம்ப டீப்பாக புரியும். இப்போ நான் இப்போ நடந்துகிட்ருக்கிற இன்னொரு விஷயத்தை எழுதுகிறேன். We have been struggling with corona. இதுக்கப்புறம் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் போடணும், நான் சொல்கிறேன். We have been struggling with corona. இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம நடந்துகிட்ருக்கிற தற்காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். கொரோனாவோட வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு ஆப்டான ஒரு சென்டென்ஸ். இது வந்து நம்ம கொரோனா அப்படின்ற விஷயம் கடந்த மார்ச் மாதம் தொடங்குச்சு. அந்த வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு மார்ச் மாதத்துலேருந்து இப்போ நம்ம வந்து அது கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போவும் அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது எப்போ முடியும்னே தெரில, ஏன்னா இதுக்கு இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலை. இது எப்போ வந்து நமக்கு முடியும்னே தெரில. இதால் வந்து நம்ம நிறைய லாஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஆப்டான ஒரு சென்டென்ஸ். We have been struggling அப்படின்னா கொரோனாவோட நம்ம இப்போ வந்து போராடிட்டு இருக்கோம், போராடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து கரெக்டான மீனிங். ஸோ இதை வந்து இந்த டென்ஸில் கரெக்டாக சொல்லணும்னா இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் வந்து இதை சொல்லணும். இப்போ இது வந்து மார்ச் மாதமே ஆரம்பிச்சிடுச்சு இந்த பிரச்சனை நமக்கு. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் போயிட்டுருக்கு, ஃப்யூச்சர்லேயும் எப்போ முடியுன்றது நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து இன்னும் இது பக்கத்தில் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக சேர்க்கலாம். இப்போ மார்ச் மாதத்துலேருந்து இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 months ஆகுது. இது வந்து ஃபார் 7 months. இதை வந்து நம்ம எப்போ சொல்கிறோமோ அதை வந்து அந்த காலத்தை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 7 மாதமாக வந்து நம்ம கொரோனாவோட போராடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த டைம் மென்ஷனிங் வந்து இந்த டென்ஸில் ஒரு இதுவான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து நம்ம எப்போ அந்த செயல் ஆரம்பிச்சது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நம்ம சேர்த்து சொல்லணும். சொன்னோம்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா எத்தனை நாளாக, எத்தனை வருஷமாக, எத்தனை மாதமாக, இல்லை எத்தனை மணி நேரமாக அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சேர்த்து சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஃபார் 7 months அப்படின்றது வந்து 7 மாதமாக நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம்.
இன்னமும் இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து இங்கே நம்ம சொல்லுவோம். இங்கே 2 விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் 7 monthsனால் 7 மாதங்களாக அப்படின்ற மீனிங்கில் இது வரும். இதையே இந்த ஃபாருக்கு பதிலாக இன்னொரு வேர்டு போடலாம். சின்ஸ் அப்படின்ற வேர்டு போடுவாங்க. சின்ஸ் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது ஒரு தனியாக இதுவே போடலாம், இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறேன். ஃபார் அப்படின்றது வந்து ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணணும். இப்போ 7 மாதம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதிலிருந்து நம்ம எப்போ பேசுகிறோம் அந்த டைமுக்குள்ளே இருக்கிற பீரியடு. இப்போ 7 மாதன்றது இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தோடு சேர்த்து சொல்லும்போது 7 மாதம் அப்படின்னு நம்ம கணக்காகுது. ஸோ இந்த 7 months அப்படின்றது இந்த பீரியடை குறிக்குது. அந்த மாதிரி பீரியடை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இதையே வந்து நம்ம எப்போ தொடங்குச்சு, நான் டைமெல்லாம் சொல்லலை, ஆனால் அது எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்றத நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மார்ச் மாதத்துலேருந்து நமக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். மார்ச் 2020 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சின்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சின்ஸ் அப்படின்னா வந்து இருந்து அப்படின்னு அர்த்தம். மார்ச் 2020 முதற்கொண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச் 2020 முதற்கொண்டே நம்ம வந்து இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாருக்கும் சின்ஸுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு ரெகுலராக நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமில் கூட இது உங்களுக்கு ரெகுலராக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த சென்டென்ஸே கூட கேட்பாங்க. We have been living. live அப்படின்ற வேர்பை வந்து லிவிங் ஐஎன்ஜி போட்டு லிவிங் அப்படின்றது வசித்தல் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ we have been living here for 10 years. We have been living here for 10 years. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நாங்கள் இங்கே அப்படின்றது ஸோ அவங்க எந்த இடத்துல இருந்து நம்ம சொல்கிறோமோ அந்த இடம். இந்த இடத்துல வந்து நாங்கள் 10 வருஷமாக இந்த இடத்துல வந்து வசித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற அந்த வார்த்தை வரணும். அதாவது 10 வருஷமாக நாங்கள் இங்கே குடியிருக்கோம் அப்படின்றது வந்து இங்கே சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பீரியட். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போது நடக்குது. அவங்க இதுக்கப்புறமும் அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார் 10 years அப்படின்னு ஆல்ரெடி சொன்னது தான். இந்த 10 years அப்படின்றது ஒரு பீரியட், அதனால் இந்த ஃபார் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இதையே வந்து நான் இயர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஒரு 2000லேருந்து நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். சின்ஸ் 2000 அந்த 2000 வருஷத்துலேருந்து நாங்கள் இங்கே இருக்கோம், 20 வருஷமாக நாங்கள் இங்கே குடியிருக்கோம் அப்படின்றத சின்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டைமை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சென்டென்ஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். we have been playing பப்ஜி கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது நான் இதோட நிறுத்திட்டேன். ஆக்சுவலாக இதோட நிறுத்தக்கூடாது, நான் உங்களுக்கு புரியணும், மீனிங் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இதோட நான் நிறுத்திட்டேன். இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த டைமை ஆட் பண்ணணும். எத்தனை மணி நேரமாக நாங்கள் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்றத இங்கே நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக ஆகும். ஸோ நாங்கள் வந்து பப்ஜி விளையாடிட்டுருக்கோம் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நாங்கள் வந்து பப்ஜி கேமை வந்து விளையாடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னும் கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து ஏதோ ஒருத்தரை பற்றி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ராம் has been working in this company for 5 years. ஸோ இது சொன்னது தான். ராம் வந்து இந்த கம்பெனியில் 5 வருஷங்களாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, I have been traveling for 3 hours அப்படின்னு சொல்லலாம். 3 மணி நேரமாக நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப லாங் ட்ராவல் போகிறோம். ஸோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ஏதோ வந்து ரொம்ப லாங் ட்ராவல் நம்ம போகிறோம் அப்படின்னும்போது
நான் இன்னும் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் இன்னும் இறங்கலை, ஸோ நான் இன்னும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. 3 மணி நேரங்களாக நான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் அந்த விசு டைலாக் சொன்னேன் இல்லைங்களா, அதையே வந்து இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா, he has been studying. அவன் வந்து எக்ஸாம் வந்து +2 எக்ஸாம் எழுதிட்டே இருக்கான். ஸோ அந்த +2 வந்து அவன் படிச்சுட்டே இருக்கான் அப்படின்றது தான் வந்து இப்படி சொல்கிறாரு. 12th இல்லைனா +2ன்னு போகிறோம். he has been studying 12th for 3 years. அந்த விசு வந்து அவங்க பையனை சொல்கிறாரு இல்லைங்களா, அப்படி சொல்லும்போது இங்கிலீஷில் சொல்லும்போது இப்படி தான் அவர் சொல்லணும். he has been studying +2 for 3 years. 3 வருஷமாக வந்து அவன் +2 படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். படித்து கொண்டே இருக்கிறான் அப்படின்றது தான் வந்து இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது இட் ஹேஸ் பீன் ரெய்னிங். இது வந்து இப்போ ரெய்னிங் சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது, மழை காலம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் for 5 hours. It has been raining for 5 hours அப்படின்னா வந்து மழை வந்து 5 மணி நேரமாக பெய்து கொண்டே இருக்கிறது. இப்போ மழை காலம் அப்படின்றதுனால நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நைட் ஆரம்பித்த மழை வந்து காலையில் வரைக்கும் கூட விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே 5 hours அப்படின்றது பதிலாக நம்ம சில மாற்றங்கள் கூட செய்யலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங், இந்த ஃபார் கூட எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், மழை பெய்து கொண்டே இருந்தது அப்படின்றத இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஆல் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் நைட் அப்படின்னா இரவு முழுவதுமே, நைட்டு ஃபுல்லாக வந்து மழை வந்து பெய்து கொண்டே இருந்தது அப்படின்றது தான் வந்து அந்த நாள் பூரா நடந்த ஒரு விஷயத்த வந்து ஆல் அப்படின்றது, ஆல் டே ஆல் நைட் இந்த மாதிரி சொல்லும்போது அந்த நாள் பூராவுமே வந்து அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இதுதான். டென்ஸில் வந்து நம்ம 4 டென்ஸு முதல் 4 டென்ஸு முடிச்சிட்டோம். இந்த 4 டென்ஸு தான் வந்து இப்போ அடுத்து 8 டென்ஸு, இன்னும் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. இந்த 4 டென்ஸ் நான் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த 4 வீடியோவை பேஸ் பண்ணி அடுத்த 8 டென்ஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா மீதி வர 8 டென்ஸுமே வந்து ரொம்ப உங்களுக்கு சீக்கிரமாகவே 2 வீடியோவிலே இல்லை 3 வீடியோவிலே கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிவ் பேசிவ் ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 டென்ஸை தயவு செஞ்சு இன்னும் கூட பாருங்கள், நல்லபடியாக புரிஞ்சுக்கிங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா மீதி இருக்கிற 8 டென்சஸுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த கிளாஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.